ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மாங்காய் புளியோதரை தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம செய்கிற மாங்காய் சாதம் மாதிரி தான் இருக்கும். சில இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி செஞ்சால் அதுதான் மாங்காய் புளியோதரை. இது வந்து உகாதிக்கு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். இதை வந்து நீங்கள் தமிழ் நியூ இயருக்கும் செய்யலாம். இது நீங்கள் சாப்பிடும் போது கிட்டத்தட்ட புளியோதரை சாப்பிட்ற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் இருக்கும். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதுமே ரொம்ப சிம்பிள் தான். வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். நீங்க வந்து கோவில் பிரசாதம் இல்ல புளியோதரை எல்லாம் செய்யும் போது பச்சரிசியில செஞ்சீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா பச்சரிசியில வந்து அந்த எசன்ஸ் வந்து நல்லா இறங்கி உங்களுக்கு அந்த அரிசி வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் பச்சரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட புழுங்கல் அரிசி தான் இருக்கு, இல்ல நீங்க புழுங்கல் அரிசியில தான் செய்வீங்க, தாராளமா அதில் செஞ்சுக்கலாம். இதை வந்து 2 தடவை நல்லா அலசி வச்சுக்கோங்க. அலசிட்டு இதை ஒரு குக்கர்ல ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க வடிக்கிற மாதிரி இருந்தால் நல்லா வரையா வடிச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2 விசிலுக்கு மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து இதில் மஞ்சள் தூள் ஏன் ஆட் பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு சாப்பாடு வந்து கலர் வந்து நல்லா எல்லோவாக இருக்கணுன்றதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி வந்து உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆன பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம மாங்காய் எடுத்துக்கலாம். மாங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 மாங்காய் எடுத்திருக்கேன். இது வந்து மீடியம் சைஸ் மாங்காய். இதை வந்து நல்லா துருவி வச்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு பேஸ்ட்டாக வேணும்னா நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் மாங்காய் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு வரும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு நிலக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். நிலக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா 25 கிராம் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 20 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இது ரெண்டையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பின்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகை நான் இடிச்சு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மிளகு இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பச்சை மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 வந்து நல்லா கீறி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து 2லேருந்து 5 ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வரமிளகாய் நான் 2 ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் 3லேருந்து 4 கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் வரமல்லியும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு அரைச்சி வச்சிருந்தேன் ஆல்ரெடி நான், அதனால அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணணும்னா 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் வந்து வரமல்லி ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுதான் வந்து இந்த புளியோதரைக்கு மெயினான பவுடர். இது போட்டாலே போதும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம துருவி வச்சிருக்க மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 2 கப் அளவுக்கு வருது. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சாதத்தில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நான் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் நல்லா வந்து சாஃப்டாக வெந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மாங்காய் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஆற வச்சிருக்க சாதத்தை எடுத்துக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாதம் எல்லாமே போட்டு நல்லா வந்து கையிலையோ இல்லை வந்து இந்த மாதிரி கரண்டிலையோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் வந்து ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா ரைஸை வந்து கையில் வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க. அப்போக்கே காலி பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம கை வச்சுட்டோம்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். அப்படி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கரண்டியில் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்ச உடனே காலி ஆயிரும். அதனால நான் கையில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் பார்த்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. பாருங்கள் லெமனும் புளியோதரையும் கலந்த மாதிரி இருக்குது. பார்க்கவே நல்லா டெம்டிங்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மாங்காய் புளியோதரை செய்கிறேன். ஆனால் இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. கிட்டத்தட்ட நம்ம புளியோதரை சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.